அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. இன்றைய நாள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறுகின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சமாக பார்க்கும் முன்பாக இன்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னிடம் ஒரு விடயம் இருக்கின்றது. வாழ்க்கை என்பது அவரவர் பக்கத்து நியாயம். இது நான் சொல்லவில்லை, கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூறியது தன்னுடைய 3ஆம் உலகப் போர் என்ற புத்தகத்தில். சிந்தித்து பார்த்தால் இது எவ்வளவு ஒரு ஆழப்பொதிந்த கருத்து என்பது தெரியும். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய செயலுக்கு பின்னால் அல்லது தங்களுடைய அனுபவத்திற்கு பின்னால் தங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை, ஒரு நிர்ணயம் இருக்கும் அல்லவா. ஆகவே ஒவ்வொருவரோடும் நாங்கள் ஒருவேளை மனக்கசப்பு வருகின்ற போது, எதிர்காலங்களில் அல்லது கருத்து முரண்பாடுகள் வருகின்ற போது இதை நினைத்துக் கொள்வோம். வாழ்க்கை என்பது அவரவர் பக்கத்து நியாயம். சரி, தலைவாசலின் இன்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற அத்தனை அம்சங்களும் உங்களை மகிழ்விக்க அறிவூட்ட காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இப்போது. தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேசப் போகின்ற விடயம் என்ன என்று கேட்டால், முருகக் கடவுள் பற்றியதாக பேசப் போகின்றோம். பொதுவாகவே எங்களுக்குள் பல கடவுள்கள், பல தெய்வ வழிபாடுகள், பல மரபுகள் என்று இருந்தாலும் முருகக் கடவுளுக்கு என்று எங்கள் இலக்கியங்கள் சார்ந்தும் வாழ்வியல் சார்ந்தும் எங்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கின்றது. பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் கூட பல பிரபலமான தலங்கள், அந்த திருத்தலங்களில் அந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற ஆரம்பித்து விட்டாலேயே நாங்கள் அனைவரும் அது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சமாக கொண்டு பங்கு பெற ஆரம்பித்து விடுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு முருக கடவுளுடைய வரலாறு எப்படியாக இருந்திருக்கின்றது. இலக்கியங்கள், இன்று நாங்கள் பெரிய அளவில் அனைவரையும் சென்றடையாத இலக்கியங்கள் கூட ஒரு காலத்தில் முருக கடவுளை பாடியிருக்கின்றது என்றால் அந்த வழிபாட்டு முறைகள், பாடிய விடயங்கள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் இன்றைய தினம் யாவரும் கேளீர் பேச காத்திருக்கின்றது. யாரோடு நாங்கள் பேசப் போகின்றோம் என்பதை நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தலைவாசலின் யாவரும் கேளீர் பகுதியில் இன்றைய தினம் நாங்கள் இதை பற்றி பேசப் போகின்றோம் என்றால், தமிழ் கடவுள் முருகன் என்று நாங்கள் வாயார் அழைக்கின்றோம் அல்லவா. இந்த முருக வழிபாடு என்பது எங்கள் மத்தியில் வேரூன்றி இருப்பது பல நூற்றாண்டு காலமாக எங்களுக்குள் இருக்கின்றது. மற்ற ஏனைய கடவுள்களை விழிக்கின்ற போது இல்லாத ஒரு தனி சிறப்பு நாங்கள் முருக கடவுளுக்கு வழங்குகின்றோம். தமிழ் கடவுள் முருகன் என்கின்றோம். ஆண்டி, பழனி, இப்படி பல்வேறு பெயர்களாலும் அழைக்கக்கூடிய இந்த முருகனுடைய வழிபாட்டு முறை என்பது பாரம்பரியமாக எப்படி இருந்திருக்கின்றது. அதேவேளை நாங்கள் என்னென்ன விடயங்கள் இந்த முருக வழிபாட்டில் உள்வாங்கி இருந்தவர்களாக இருக்கின்றோம். தற்காலத்தில் அந்த மரபுகள் எல்லாம் எப்படி கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன, இவை பற்றியதாக இன்றைய தினம் பேச போகின்றோம். முக்கியமாக இலக்கியங்கள் முருக வழிபாடு பற்றி என்ன கூறுகின்றன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் இன்றைய தினம் யாவரும் கேளீர் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைத்துக் கொள்கின்றார் திரு துவாரகன் வேலும் மயிலும் அவர்கள். இவர் ஒரு இயன் மருத்துவர், லேடி ரிச்வே வைத்தியசாலையில் சேவையாற்றுகின்றார். அதேவேளை இலக்கியங்கள் சார்ந்த பல்வேறுபட்ட தேடல்களிலும் ஆய்வுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு இளம் இலக்கிய செயற்பாட்டாளர் என்று கூட இவரை சொல்லலாம். வணக்கம் துவாரகன். வணக்கம். பொதுவாக நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று முருகக் கடவுளுடைய வழிபாடு என்பது எங்கள் அனைவர் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். இருந்த போதிலும் முருகக் கடவுளுடைய வழிபாட்டிற்கான தொன்மை என்பதை கேட்டால் எங்கள் பலருக்கு அது பற்றியதான விளக்கம் தெரியாதாகவே ஆரம்பத்தில் முருக வழிபாடு என்பதனுடைய தொன்மை, அதனுடைய அந்த வழிபாட்டு முறை ஆரம்பித்தது எவ்வாறு என்பது பற்றியதை கூறுவீர்கள் எங்களோடு இணைந்து? பொதுவாக ஒரு வழக்கொண்டு இருக்கின்றது, தமிழனுக்கு முப்பாட்டன் முருகன் தான் என்று. அந்த வழக்கினுடைய அர்த்தம் ஏதோ ஒரு காலத்திலே முன்னோராக இருந்த ஒருவரைத்தான் நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். வழிபாடு என்று சொல்லுவது தனியே பூக்களை தூவி அவரை ஒரு கடவுளாக, எல்லா சக்தியும் உள்ள ஒரு கடவுளாக நினைத்து வழிபடுவதல்ல. வழிபாடு என்ற சொல்லினுடைய அர்த்தம் ஒருவருடைய வழியில் படுதல். அதாவது அவருடைய ஒரு முன்னோர் ஒருவனுடைய வழியில் அவர் வாழ்ந்த நெறியினூடாக நாங்களும் பயணித்தலைத்தான் நாங்கள் வழிபாடு என்று சொல்ல முடியும். ஆகவே முருக வழிபாடு என்று சொல்வதும் எங்களுடைய முன்னோனான ஒருவனை நாங்கள் தொடர்ச்சியாக வழிபடுவதைத்தான் நாங்கள் கருத வேண்டியுள்ளது. உதாரணத்திற்கு இப்பொழுது முருகு என்று சொல்லிய ஒரு சொல் உள்ளது. முருகு என்ற சொல்லிலிருந்து தான் முருகன் என்கிற ஒரு சொல் வருகின்றது. முருகு என்ற சொல்லிற்கு மு என்பது மெல்லினமாகவும், ரு என்பது வல்லினமாகவும், கு என்பது இடையினம், மன்னிக்க வேண்டும். மூ என்பது மெல்லினமாகவும், ரு என்பது இடையினமாகவும், கு என்பது வல்லினமாகவும் இருக்கின்றது. ஆகவே அந்த தமிழினுடைய அனைத்து எழுத்துக்களையும் தொட்டு செல்லக்கூடியதாகத்தான் அந்த பெயரும் உள்ளது. முருகு என்ற பெயருக்கு இலக்கிய காலங்களில் இருந்து பெரிய வரலாறு இருக்கின்றது. முருகு அயர்தல் என்கின்ற ஒரு சொல் சங்க காலத்திலே பிரபலமான ஒரு சொல் ஒன்று. வேலன் வெறியாட்டு போன்ற அந்த கலை நிகழ்ச்சிகளில் கூட, பண்டை காலத்தில் நடைபெற்றுகின்ற அந்த சடங்குகளில் கூட முருகன் ஒரு முக்கியமான இடத்தை வைக்கின்றான் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆக அந்த தமிழர்கள் நாங்கள் காலாகாலமாக
எங்களுடைய வழிபாடுகள், எங்களுடைய சடங்குகள் என்பவற்றில் கூட முருகன், வேலன் என்ற சொற்களை கடந்து தான் வந்திருக்கின்றோம். இந்த முருக வழிபாடு அவ்வளவு பழமையானது. 3000 ஆண்டுகள், 2500 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பரிபாடலாக இருந்தாலும், அகநானூறாக இருந்தாலும், புறநானூறாக இருந்தாலும், அல்லது நற்றிணை போன்ற இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, திருமுருகாற்றுப்படை என்று சொல்லி நக்கீரர் அருளிய ஒரு இலக்கியத்தில் கூட முழுவதுமாக முருகனை பற்றிய விடயங்கள் தான் வருகின்றன. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முருகு என்பதற்கு அழகு என்று கூட ஒரு சொல்லி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை அழகன், முருகன் என்று வேறு எந்த கடவுள்களையும் வர்ணிக்கின்ற போது அவர்களுடைய அங்கம் சார்ந்த அல்லது தோற்றம் சார்ந்த வர்ணனைகள் இருக்கும். ஆனால் பெருமளவில் அழகு சார்ந்து வர்ணிக்கப்படுகின்ற கடவுளாக முருக கடவுள் மாத்திரம்தான் இருக்கக்கூடும். அவருடைய அந்த இலட்சணங்கள், அதாவது அந்த வேல், மயில், சேவல் இப்படியான விடயங்கள் கூட எங்களால், அதுவும் தமிழ் பாரம்பரியத்தோடு கூடியவர்களால் போற்றி பாதுகாக்கப்படுகின்ற ஒரு சின்னங்களாக, ஒரு அடையாளங்களாக கூட இன்று வரை இருக்கின்றன. ஆகவே நீங்கள் கூறுகின்ற போது சில வழிபாட்டு முறைகள் பற்றி கூறியிருந்தீர்கள். அவ்வாறான வழிபாட்டு முறைகளின் பின்னணி என்ன? அந்த வழிபாட்டு முறைகளில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது கவனத்தில் கொண்ட விடயங்கள் என்னென்ன? அது பற்றி கூறுங்கள். இப்போது பண்டை காலத்திலே 2 வகையான உறவு முறைகள் இருந்திருக்கின்றன. ஒரு ஆண் ஒரு பெண் உறவு கொள்கின்ற முறைகள் களவு மற்றும் கற்பு முறைகள். இதில் சில முறைகளிலே, களவு முறைகளிலே அவர்கள் தங்கள் ஆண் பெண் ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த உறவு முறைகளை தொடர்கின்ற பொழுது சில வேளைகளில் பிரிவு ஏற்படுகின்றது. பிரிவு ஏற்பட்டவுடன் தலைவி என்ன செய்வாள் என்று சொன்னால், தன்னுடைய ஆபரணங்களை துறந்து, தன்னுடைய இயல்பை துறந்து, உண்ணாமல் உறங்காமல் தன்னுடைய இயல்பை விட்டு விலகுவலாக இருப்பாள். இதில் பயப்படுகின்ற தாய், இது ஒரு சங்ககால செய்யுள்கள் சொல்கின்ற செய்தி. ஆகவே அதை பார்த்து பயந்த அந்த தாய் அவளை கொண்டு சென்று வேலன் என்று சொல்கின்ற ஒரு பூசாரியிடம் ஒப்படைப்பாள். அப்பொழுது அந்த பெண் தன்னுடைய உடல் மெலிந்து, பசலை நோய் என்று சொல்வார்கள். பசலை நோய் என்று சொல்லி திருவள்ளுவர் அதுக்கு சில அதிகாரங்களை கூட குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக அவைகளை கொண்டு சென்று, அப்படியான பெண்களை கொண்டு சென்று வேலன் என்பவரிடம் ஒப்படைப்பார். வேலன் வெறியாட்டு என்ற சடங்கு அப்பொழுதுதான் நடைபெறும். அதாவது ஒரு திறந்த ஒரு முற்ற வெளியில் அந்த பெண்ணை இருத்தி, அந்த பெண்ணினுடைய இழந்த இயல்புகளை திரும்பி பெறுவதற்காக வேலன் என்கின்ற பூசாரி என்ன செய்வார் என்று சொன்னால், அவளுக்கு பிடித்திருக்கின்ற பேயை விரட்டுவதாக நினைத்து சில காரியங்களை செய்வார். அதைத்தான் முருகு அயர்த்தல் என்று சொல்லுவோம். உதாரணமாக நின்று நடனமாடுதல், சத்தமாக சிரித்தல், தீப்பந்தங்களை எடுத்தபடி அங்குமிங்கு மூடுதல், இப்படியான வேலைகளை செய்கின்ற பொழுது அந்த பெண் தன்னுடைய பழைய இயல்புக்கு திரும்புவாள் என்று அந்த காலத்தில் நம்பிக்கை நிலவி இருக்கிறது. அதாவது பெண்ணின் தாய்க்கு தெரியாது இவர் காதல் வயப்பட்டிருக்கின்றால், இப்படியான விடயங்கள் பெண்ணின் தாய்க்கு தெரியாது. ஆனால் பெண்ணுக்கு மட்டும்தான் தெரிந்த அந்த விடயத்தை வேலன் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ஹீல் பண்ணுபவராக, ஒரு மருத்துவராக அந்த காலத்தில் செயற்பட்டிருக்கின்றார். அவர் கையில் ஒரு வேல் இருக்கின்றது. அந்த வேல் தான் இருப்பதனால் அவர் வேல் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த முருகு அயர்தலோடு சேர்ந்து அங்கே அந்த வழிபாட்டு அந்த சடங்கின் முடிவில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு கொளுத்த ஆடை அல்ல ஒரு கொளுத்த சேவலை பலியிட்டு அந்த இரத்தத்தில் தினை மாவை பிசைந்து அங்கிருப்பவர்களுக்கெல்லாம் பரிமாறுவார்கள். இவ்வாறு தான் அந்த சடங்கு நடந்ததாக எங்களுடைய சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. பரிபாடல், அகநானூறு, அதே போல நற்றிணை, திருமுருகாற்றுப்படை போன்ற இலக்கியங்கள் சொல்லணும் இந்த செய்திகளைத்தான். இவ்வாறாகத்தான் இந்த வேலன், முருகு என்பது ஒரு இயற்கையிலிருந்து ஒரு சக்தியை இறக்கி அந்த பெண்ணை ஹீல் பண்ணுவதாக, அவருக்கு ஒரு சுகமளிப்பதாக தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதுதான் பிற்காலங்களில் அந்த சொற்கள் மருவி வேலன் என்பவன் ஒரு கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான். முருகு, வேல் என்பது இணைக்கப்படுகின்றது. இவ்வாறு தான் வந்திருக்க வேண்டும் என்று பொதுவான இலக்கியங்களை வைத்து நாங்கள் சொல்ல முடியும். அந்த வேல்வெறியாட்டு என்று ஒன்றை குறிப்பிட்டீர்கள், அது என்னவாக? வேல்வெறியாட்டு என்பது இந்த சடங்கு. அதாவது சடங்கு என்று சொல்கின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய இயல்புகளை மீள கொண்டு வருவதற்கான ஒரு சடங்கு. ஆனால் இதில் சில பேதங்கள் இருக்கின்றன, பாடபேதங்கள் இருக்கின்றன. அது சில இலக்கியங்கள் சொல்வதன்படி மழையை பெறுவதற்காக அல்லது நோய் நொடிகளிலிருந்து தப்புவதற்காக இந்த பலியீடு சடங்குகளை செய்திருப்பதாகவும் இலக்கியங்கள் சொல்கின்றன. ஒரு பொதுவான ஒரு இடத்தில் அனைவரும் கூடியிருக்கின்ற பொழுது கடல் மண்ணை பரப்பி அதன் மீது செந்நெல்களை பரப்பி வேலன் என்று சொல்லப்படுவர், அதாவது வெறியாடுகின்ற அந்த பூசாரியும் மக்களுமாக சேர்ந்து மலைகளை வேண்டி தங்களுடைய விவசாய மேம்பாடுகளை வேண்டி இவர்களை செய்த காலங்களும் இருக்கின்றன. அதோட வேலன் என்று சொல்லுகின்ற அந்த வேல் என்பது என்னவென்று சொன்னால், ஆதிமக்கள் வேட்டைக்காக பயன்படுத்திய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்கள் வேட்டையாடி இருக்கிறார்கள். வேட்டையாடுகிற பொழுது
அவர்களுடைய பாதுகாப்பு. ஆகவே அந்த தாங்கள் பயன்படுத்திய தங்களுடைய அந்த ஆயுதத்தையே ஒரு வழிபடுகின்ற ஒரு படைக்கலமாக மாற்றுகிறார்கள். அந்த மாதிரியும் நாங்கள் இதை பார்க்க முடியும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக குறவர்கள் சரிதானே, அந்த நேரத்தில் குறிஞ்சி திணையில் இருந்த மக்கள் தான் பொதுவாக இந்த வழிபாட்டு முறைகளை கையாண்டதாக அகம் சொல்லுகின்றது. அந்த வழிபாட்டு முறைகளை குறிஞ்சி நிலத்து மக்கள் பின்பற்றுகின்ற பொழுது அவர்கள் காடுகளில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மிக எளிமையாக வாழ்ந்தார்கள். இயற்கையாக கிடைக்கின்ற பொருட்களுக்கு மேலதிகமாக சிறிது வேட்டையும் ஆடினார்கள். ஆகவே தான் இப்பொழுது பார்த்தாலும் சில இடங்களில் தேனும் தினைமாவும் கலந்து முருகன் கோயில்களில் தருவார்கள். பழனி கோயிலாக இருந்தாலும் சரி, கதிர்காமம் கோயிலாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு 2000 வருடங்களாக முருக வழிபாட்டின் ஒவ்வொரு படிமுறைகளாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. அந்த தேன் தினைமாவு என்பது இயற்கையில் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது. தேன் தினைமா என்பது பல காலத்துக்கு சேமித்து வைத்து பயன்படுத்தக்கூடியது. ஆகவே அவர்கள் அதற்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதாவது நாகரிக வளர்ச்சியில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த மக்கள் தான் இவைகளை செய்து பின்பற்றுகிறார்கள் என்றால் வேல் வழிபாடும் அவ்வளவு பழமையானது என்பதைத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது தமிழ் கடவுள் முருகன். முருகனுடைய அந்த வழிபாட்டு முறைகள் எப்படியாக இருந்திருக்கின்றது, இலக்கியங்கள் எப்படி முருக கடவுளை பாடி இருக்கின்றன, இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் மருவிய வழிபாடுகளை எப்படி கையாண்டு கொண்டிருக்கின்றோம், இது பற்றியெல்லாம் ஒரு காத்திரமான கலந்துரையாடலை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நான் முன்னமே கூறியது போன்று இலக்கியங்கள், ஏனென்றால் நீங்கள் பேசுகின்ற போதே பல இலக்கியங்கள், அந்த சங்ககால சங்க மருவிய கால இலக்கியங்கள் பலவற்றினுடைய பெயர்களை பயன்படுத்தியிருந்தீர்கள். ஆகவே இந்த ஒவ்வொரு இலக்கியங்களும் முருக கடவுளுடைய வாழ்க்கை அல்லது முருக கடவுளுடைய பெருமை என்று வருகின்ற போது எப்படி எப்படி பாடியிருக்கின்றன, அதை பற்றி கூறுங்கள். சிலப்பதிகாரத்திலே ஒரு பகுதி வருகின்றது. அது குரவை ஆட்டம் சம்பந்தமானது. குரவை கூத்து என்று சொல்வார்கள். இந்த குரவை கூத்தும் முருகப்பெருமானை முன்னிட்டு தான் கொண்டாடப்பட்டதாக சில அந்த இலக்கிய தரவுகளை வைத்து நாங்கள் சொல்ல முடியும். கொற்றவை மைந்தன் என்ற ஒரு பதம் வருகின்றது. அதாவது கொற்றவை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆதிபராசக்தி என்று நாங்கள் இப்பொழுது சொல்லணும். கொற்றவை என்று சொல்லப்படுகின்ற அந்த தாய் தெய்வத்தின் ஒரு மகனாக, ஒரு வேலை கையில் ஆயுதமாக கொண்டு தங்கள் எதிரிகளை ஒரு ஓட்டியவனாகத்தான் நாங்கள் அந்த சிலப்பதிகாரம் சொல்கின்ற செய்திகளை கருத முடியும். நீங்கள் அதே போல முருகாற்றுப்படைக்கு சென்று பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த இலக்கியத்தில் இருக்கின்ற தரவுகளின்படி அது சிறிது மேம்பட்ட விடயங்களை சொல்லுகின்றது. அதாவது பண்டைய மக்கள் தங்களுடைய குடில்களின் முற்றங்களில் வேலன் வெறியாட்டுகளை செய்து அதற்கு அடுத்த கட்டமாக வேலன் கோட்டம், முருகன் கோட்டம் போன்ற கோயில் போன்ற ஒரு அமைப்புசார் வழிபாட்டு முறைகளுக்கு சென்றதை பற்றி திருமுருகாற்றுப்படையிலும் பரிபாடலிலும் உள்ளது. அதாவது அந்த வழிபாட்டு முறைகள் எப்படி மாறிக்கொண்டு வருகிறது என்று பாருங்கள். சாதாரண ஒரு மக்களின் வீடுகளில் நடைபெற்ற அந்த வழிபாட்டு முறை மக்களின் நாகரிகம் அடைதலோடு சேர்ந்து, இதைவிட ஆரம்பத்திலிருந்து சொல்ல வேண்டுமாக இருந்தால் இயற்கைக்கு பயந்து, ஆதி மக்கள் இயற்கைக்கு பயந்து தான் தங்களுடைய உளச்சமநிலைக்காக ஒரு பொருளை உருவாக்குகின்றார்கள், அதை வழிபடத் தொடங்குகின்றார்கள், அதற்கு எல்லா சக்தியும் இருப்பதாக நினைக்கின்றார்கள், சடங்குகளை செய்ய வழிகிடுகின்றார்கள், அதை ஒரு ஒன்றுகூடலாகவும் செய்கின்றார்கள். அதாவது தங்களுடைய பழங்குடியினருக்கு இடையிலான ஒரு ஒன்றுகூடலுக்காகவும் செய்கின்றார். செய்து கொண்டு வந்து அதற்கு பேர் உருவாகின்றது, ஒரு சடங்கு ரீதியிலான ஒரு அம்சமாக உருவாகின்றது. எல்லோருமாக சேர்ந்து வேட்டையில் கிடைத்த பொருட்களை பரிமாறுகிறார்கள். அதற்காக வெறியாட்டுகளின் போது தேன் தினைமாக்களை பரிமாறுகிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார்கள்? வேல் கோட்டங்களை அமைக்கின்றார்கள். அதாவது ஒரு கோயில் போன்ற ஒரு அமைப்புகள். பாண்டிய மன்னன் தன்னுடைய அரச குடும்பத்தோடு சென்று ஒரு வேல் கோட்டத்தில் வழிபட்டான் என்று சொல்லி பரிபாட சொல்லுகின்றது. அதே போல அப்பொழுதுதான் அந்த பிராமணர்கள் வருகை தமிழகத்தில் ஆரம்பமாகின்றது. அவர்கள் வழிபடு கோயில்களுக்குள் செல்ல தொடங்குகின்றார்கள். அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியும் பரிபாட சொல்லுகின்றது. 2 கைகளையும் கூப்பி, அல்ல என்று சொன்னால் தாங்கள் கிடையாக கிடந்தபடி முருகனை தொழுவதற்காக தலையை அண்ணாந்து பார்த்தா அந்த படிமுறைகளை சொல்கின்றது. எவ்வாறு அவர்கள் தங்களுடைய அந்த வழிபாடுகளை செய்தார்கள். தங்களுடைய வழிபாடுகள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்றது, அமைப்பு சார் வழிபாட்டு முறைகளுக்கு நகர்கின்றது என்பதை முருக வழிபாட்டை வைத்துக்கொண்டு சொல்லலாம். இந்த முருக வழிபாட்டின் படிநிலைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய இனத்தின் வரலாற்றை கூட சொல்லிவிட முடியும். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். மலவர்கள் என்பவர்கள் தமிழகத்திலே பலமாக வாழ்ந்த ஒரு குடி. இந்த மலவர் குடியிலே எழினி, பிட்டங்குட்டன் போன்ற வீரமான தலைவர்கள் இருந்தார்கள். இவர்கள் ஆவினர் அல்லது ஆயினர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழ் குடியை அடக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஆவினர் குடி எங்கே இருக்கின்ற, இப்பொழுது கூட திருவாவினன் குடி என்ற பெயரில் சொல்லப்படுகின்ற இடம் பழனி.
பழனி மலை. அந்த மலையில் இருந்த மக்கள், ஆவினர் மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு என்று ஒரு தலைவனை உருவாக்கினார்கள். அவன் பெயர் முருகன். அந்த அரசனின் பெயர் முருகன். அவன் சென்று போரிடுகிறான். போரிட்டு முருகன், பேகன் போன்ற தலைவர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்கள் பொதினி மலையில், அந்த பொதினி மலையில் இருந்த தாக்குவதற்கு வந்த மலவர் படையை விரட்டி அடிக்கிறான். யார்? முருகன் தலைமையிலான ஆவினன் குடிகள். அதனால் தான் அந்த ஆவினன் குடி அல்லது ஆயினர் குடிகள் தாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து முருகனை வழிபட தொடங்குகிறார்கள். இவ்வாறு கூட அந்த முருகன் என்கின்ற சொல்லுக்குரிய ஒருவன் முப்பாட்டன் என்று சொன்னேன் தானே, அந்த வழிபாட்டு தொடர்ச்சியாக இருக்கலாம். ஒரு அரசனாக இருந்தான் என்பதற்கு எழுத்து ஆதாரம், இந்த இலக்கிய ஆதாரங்களும் இருக்கின்றன. அந்த பொதினி மலையில் ஒரு ஓவியம் இருக்கின்றது. பொதினி மலையில் ஒரு 3000 வருடம் பழமையான என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் இருக்கின்றது. அதிலே மக்கள் வரிசையாக நிற்கின்றார்கள். ஆண்களும் பெண்களும் ஆணிரைகளுமாக ஒருவர் கைகளை பிடித்து கொண்டு வரிசையாக நிற்கின்றார்கள். நிற்கிற பொழுது நடுவில் நிற்பவர் சிறிது உயரமாக அவரின் உருவம் இருக்கின்றது. ஆகவே அவர்தான் முருகன் என்ற இடத்துக்கு கூட நாங்கள் வர முடியும் அல்லவா? ஆண்களும் பெண்களும் வரிசையாக நின்று தங்கள் கைகளை பிடித்து ஆணிரைகளோடு செய்கின்ற ஆட்டம் தான் குரவை கூத்து. அதுவும் முருகன் சார்ந்தது. ஆகவே நாங்கள் முருகு என்ற சொல்லின் வரலாறு, மலவர் குடிக்கு எதிரான முருகன் என்ற தலைவனின் போராட்டங்கள், அதற்கு பிறகு பொதினிமலை இன்னும் முருகன் கோயிலாக இருப்பது, இவ்வாறான விடயங்களை கொண்டு நாங்கள் முருகன் என்பவன் வரலாற்று காலத்தில் வாழ்ந்த ஒரு தலைவன், ஒரு மக்கள் தலைவன். காலப்போக்கில் அவன் ஒரு வழிபடும் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றான். திருவள்ளுவர் கூட சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம், அதாவது இறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நேரத்தில் தெய்வம் ஆவார்கள் என்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பார். ஆகவே நாங்கள் அந்த முடிவுக்கு வருவதில் எமக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. அது வலுவாக இருக்காது. அப்படியான கருத்துக்களும் வலுவாக இருக்காது. அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு முருகன் ஒரு முன்னோன் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. சிறப்பு. அதேவேளை நாங்கள் சங்ககாலம் அல்லது சங்கம் அறிவிய காலத்தில் எவ்வாறான இலக்கியங்கள் முருக வழிபாட்டை பற்றி பாடியிருக்கின்றன என்று பார்க்கின்ற அதேவேளை எங்களுடைய ஈழத்து இலக்கியங்கள் அவற்றில் எவ்வாறான வழிபாடுகளுக்கான குறிப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கும் முருக வழிபாடு என்பது வேலூன்றிய ஒரு காலூன்றிய ஒரு விடயம், வேலூன்றியதென்றே வருகின்றது வாயில். அப்படிப்பட்ட விடயத்தை ஈழத்து இலக்கியங்கள் எவ்வாறு பாடியிருக்கின்றன, அதை பற்றி கூறுங்கள். ஈழத்து இலக்கியங்கள் என்று சொல்கிற பொழுது நாங்கள் நேரடியாக இந்த யாழ்ப்பாண காலத்து நாணயங்களுக்கு வருவோம். யாழ்ப்பாணத்து காலத்து நாணயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆரிய சக்கரவர்த்திகளுடைய காலத்திலே அந்த நாணயங்களிலே சின்னங்களை பொறுத்திருக்கிறார்கள். சில நாணயங்களிலே சேது என்று எழுத்து இருக்கின்றது. அதற்கு மேல் மயிலையும் நந்தியையும் செதுக்கி இருப்பார்கள், அந்த நாணயத்திலே பதிஞ்சிருப்பார்கள். ஆனால் சில நாணயங்கள், குறிப்பாக இந்த செண்பக பெருமாள் சென்ற பிறகு, செண்பக பெருமாள் யாழ்ப்பாணம் சென்று அதை கைப்பற்றி அதற்கு பிறகு வழிவந்த நாணயங்களிலே முருகனுடைய படமும் இருக்கின்றது. மயிலனுடைய படம் இருக்கின்றதை வைத்து கூட நாங்கள் அது ஒரு முருக வழிபாட்டின் தொடர்ச்சியாக நாங்கள் கருதலாம். ஆனாலும் கூட தெளிவாக முருகனின் படம் இருக்கின்ற நாணயங்கள் கூட கண்டெடுக்கப்படுகின்றன. அதே வேளையில் ஒரு கல்வெட்டொன்றில் கூட விசாகா என்ற பெயர் இருக்கின்றது. அந்த விசாக என்ற பெயர் முருகனுக்குரியது. விசாக என்ற பெயரில் இருக்கின்ற வணிகனுக்கு வழங்கப்பட்ட என்று சொல்லுகின்ற அந்த கல்வெட்டிலே கூட இருக்கின்ற அந்த பெரிய புளியங்குளத்தில் அந்த இது இருக்கின்ற அந்த பதிவு இருக்கின்றது. அதில் இருக்கின்ற அந்த விசாக என்ற பெயர் யாருக்குரியது என்றால் அது முருகனுக்குரிய பெயர் தான். அதே போல கந்தரோடையிலும், கந்தரோடையில் கந்தர் என்று சொல்லுகின்ற அந்த பெயராக இருந்தாலும் சரி, கந்தரோடையிலும் கூட எங்களுக்கு முருகன் சம்பந்தமான பதிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அந்த மக்கோடன் என்ற பெயர், மக்கோடன் என்ற பெயர் முருகனுடைய ஒரு பெயருக்குரியது. அந்த மக்கோடன் என்ற பெயர் கூட அக்குறுகொடையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் சாசனத்தில் இருக்கின்றது. ஆக அந்த முருகன் இலங்கையில் அந்த காலத்திலிருந்து, உதாரணத்தாக அருணகிரிநாதருடைய திருப்புகளை பாருங்கள். கதிர்காமம் மேவிய பெருமாளே, கதிரமலையில் வெற்பில் உறைவோனே, கதிரமலை வெற்பில் உறைவோனே, அதாவது கதிரமலை என்ற மலையில் உறைவோனே என்று கதிர்காமத்தை பற்றி பல இடங்களில் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். 15ஆம் நூற்றாண்டில் கூட இலங்கையில் முருக வழிபாட்டின் சிறப்பு எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் திருப்புகழ் போன்ற பக்தி இலக்கியங்களை வைத்து கூட, சந்தகவி அவருடைய இலக்கியங்களை வைத்து கூட நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இது தவிர இந்த நாட்டிலே கதிர்காமம் என்ற ஒரு தோல்தலம் இருக்கின்றது. அந்த கதிர்காமத்தை பொறுத்தவரையில் பல வரலாற்று குழப்பங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் அதை ஒரு 3 மதத்தவர்களும் சென்று முருகப்பிரானை வழிபடுகின்ற ஒரு தலமாகத்தான் நாங்கள் கருத வேண்டியுள்ளது. இப்பொழுது அங்கே நடக்கின்ற பெரியராக்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னரே இருந்து கூட ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிடுகிறவர்கள் ஒரு பாத யாத்திரையாக வெற்றாப்பளையில் சென்று தங்கி அங்கிருக்கின்ற மக்களோடு இணைந்து அப்படியே
திருவோணமலை, மட்டக்களப்பு, உகந்தை, மண்டூர் போன்ற முருகத்தலங்களை தரிசித்து தேசத்து கோயில்களை தரிசித்து கொண்டு காட்டு வழியாக கதிர்காமத்துக்கு வருகின்ற வழக்கம் இருக்கின்றது. அதாவது அந்த கதிர்காமத்து முருகன் கோயில் என்பது ஒரு பல 1000 வருடங்கள் பழமையானதாகத்தான் கருத வேண்டியுள்ளது. என்றால் அங்கும் கூட இப்போதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் திருநீறு தரப்படுகிறது. திருநீறு அங்கு மாட்டு எருவை எரித்து செய்யப்படுவதில்லை, மலையில் இருந்து அகழ்ந்து தருகிறார்கள். அங்கிருக்கின்ற கப்புராலைகள், அங்கிருக்கின்ற வேடுவ மக்கள் அவர்களோடு இணைந்து தான் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆக எங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாகின்றது, கதிர்காமமும் ஒரு சங்க இலக்கியத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய தலம். நாங்கள் அந்த இலக்கியங்களில் பார்த்திருப்போம், மாயோன், சேயோன் அவர்கள் மேயுற காடுரை உலகம், வானுரை, அந்த உலகங்களை பற்றி சொல்வார். அதாவது 5 திணைகளுக்கு 5 தெய்வங்கள். அதில் எங்களுக்கு முல்லை நிலத்துக்கு திருமால் இறைவன் போல நாங்கள் சொல்ல முடியும், குறிஞ்சி நிலத்துக்கு குமரன் தான், சேயோன் தான். சேயோன் என்பது கூட ஒரு சேய், கொற்றவையினுடைய மகன் என்ற அர்த்தத்தில் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆக அந்த சேயோன் உரைகின்ற கதிர்காமத்திலே இஸ்லாமிய மக்களும் சென்று வழிபடுகிறார்கள். மூசா நபியினுடைய குருவாக இருந்த ஒரு ஞானி ஒருவர், சூவி வழிபாட்டு முறையைச் சேர்ந்த ஒரு ஞானி ஒருவருடைய நல்லடக்கம் அங்கே இருப்பதாக கருதி வழிபாடுகள் இப்போதும் நடைபெறுகின்றன. அதே போல் சேவல் கொடியேற்றுவதாக இருக்கலாம், அல்லது வேலை முன்னிலைப்படுத்துகின்ற வழிபாடுகளாக இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், கதிர்காமத்திலே அந்த வாயை கட்டித்தான் பூசை செய்வார்கள். கப்புராலைகள் வாயை கட்டித்தான் பூசை செய்வார்கள். இவைகள் எல்லாம் ஒரு மரபின் தொடர்ச்சி தான். இவைகள் எல்லாமே எங்களுக்கு ஒரு 1000 வருடங்களாக இருக்கின்ற அந்த வேலன், வேல் முருகு என்று சொல்லி நாங்கள் முதல் கரைத்த விடயங்களின் தொடர்ச்சியாக தான் கருத வேண்டியிருக்கின்றது. மற்ற இலங்கை இந்த தீவிலே மற்ற இடங்களில் இருக்கின்ற வழிபாட்டு இவைகளை பார்த்தாலும் கூட, உதாரணத்துக்கு செல்வச்சநிதியாக இருக்கலாம், அதற்கும் பல ஆண்டு பாரம்பரியமாக இருக்கின்றன. கிழக்கில் இருக்கின்ற தேசத்து கோயில்கள் கூட அவ்வளவு பழமையானவை. வேலாடும் மலை, அவ்வாறு கூட பல இடங்களின் பெயர்கள் இருக்கின்றன. அந்த தேசத்து கோயில்களை பற்றி கதைப்பதால் அதற்கென்று தனியாக நேரம் எடுத்து கதைத்து கொண்டு போகலாம். அவ்வளவு வரலாற்று பெருமை வாய்ந்த இந்த முருகன வழிபாடு என்பது. அதே போல கத்தரகம தெய்வம் என்ற பெயரிலே இங்கு இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் கூட அவனை தங்களுடைய தெய்வமாக கருதி வழிபடுகின்றார்கள். வள்ளியை தங்களினத்து பெண்களாக சொல்லி வழிபடுகின்ற வழக்கம் கூட இருக்கின்றது. இந்த வள்ளி பிரச்சனையில் வள்ளி தெய்வானை, அந்த பிரச்சனையை நாங்கள் கொஞ்சம் கதைக்க வேணும். அது பிரச்சனை ஏன் சொல்கிறேன் என்றால், இலக்கியங்களுக்குள்ளேயே சர்ச்சை இருக்கின்றது வள்ளி தெய்வானை பற்றி. சில இலக்கியங்கள் வள்ளியை மட்டும் மணந்தான் என்று கூறுகின்றது. ஆனால் கந்தபுராணத்தில் இருக்கின்றது ஒரு பகுதி, அது கடைசி, இது வள்ளியம்மை திருமணம் செய்ததற்காக ஒரு படலமே இருக்கின்றது. கந்தபுராணம் 1350ஆம் ஆண்டு எழுதப்பட்டது, கச்சியப்பர் எழுதினது. அதில் இருக்கின்றது. சில இலக்கியங்கள் தெய்வானையை மட்டும்தான் இவன் மணந்தான் என்று சொல்கின்றது. திருப்பரங்குன்றத்திலே திருமணம் நடைபெற்ற பொழுது தெய்வானை அம்மை அழுதாளாம். அதில் திருப்பரங்குன்றத்தில் மழையாக பெய்ததாம் என்று இன்னொரு இலக்கியம் சொல்லுகின்றது. அவ்வாறு அந்த வேடுவர் மகளாக இருக்கின்ற வள்ளியம்மையாக இருந்தாலும் சரி, அவர் உழைக்கும் மக்களை சேர்ந்தவர். இந்திரனின் மகளாக இருக்கின்ற இந்திரனை சேர்ந்த தேவசேனை என்று சொல்வோம், அவராக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருக்குமே முருகன் சம்பந்தமான நிறைய ஐதீகங்களில் தொடர்பு வருகின்றது. இப்பொழுது கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கதிர்காமத்திலும் வள்ளியம்மைக்கு என்று சொல்லி தனி மலையே இருக்கின்றது. அதில் தான் வள்ளியம்மை அவர் சந்தித்ததாகவும் நாங்கள் அவைகளை இப்பொழுது வரைக்கும் நம்பிக்கொண்டு வருகின்றோம். அங்கு இருக்கின்ற சுதேச மக்கள் அவைகளை வெகுவாக நம்புகிறார்கள், அவைகளை பின்பற்றுகிறார்கள். ஆக நாங்கள் முருகன் என்று சொல்கிற பொழுது இந்த தீவுக்கு நிறைய பாரம்பரியமான தொடர்புகள் இருப்பதாகத்தான் கருத வேண்டும். ஆமாம், அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்களுடைய முருக கடவுளுடைய வழிபாடு என்பது மூதாதையர்களால் நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு வழிபாடு, ஒவ்வொரு சடங்குக்கும் பின்னால் ஒரு பெரிய காரணத்தையும் தங்களுடைய வாழ்க்கை முறையையும் அங்கு பொதித்து வைத்து அவர்கள் பின்பற்றிய பல விடயங்களை நாங்கள் இன்று காரணம் தெரியாமல் அல்லது அதனுடைய பின்புலம் தெரியாமல் வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் தமிழ் கடவுள் முருகன் பற்றியதான ஒரு மிக அழகான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம் திரு துவாரகன் அவர்களோடு. ஆகவே இந்த கலந்துரையாடலை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றது. எங்களுக்கு வரலாறு சார்ந்து சில விடயங்கள் முருகன் பற்றி தெரிந்திருந்தாலும் இலக்கியம் சார்ந்து முருக கடவுளுடைய பங்கு எப்படி இருந்திருக்கின்றது என்பது பற்றியதான விளக்கங்களாக இருக்கட்டும், அல்லது ஆதி காலத்திலோடு இன்றோடு வழக்கொழிந்து போன சில சடங்கு முறைகளாக இருக்கட்டும், அவை பற்றிய விளக்கங்களை மிகவும் அழகாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆகவே நிகழ்ச்சி குழுமம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் துவாரகன். நன்றி.